மகர ராசிக்காரர்களுக்கு பிறக்கிறது பொற்காலம். மிக மிக யோகமான ஒரு நேரம் மகர ராசி. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஆற்றலை அந்த குரு பகவான் தந்துள்ளார். நல்ல பண வருமானம் கூடும். நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டிருந்த திருமணம் கைகூடும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். சனி வக்கர பயிற்சி பலன்கள். சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சனி பகவான் சென்ற ஆண்டே பயிற்சி அடைந்து விட்டார். அந்த பயிற்சி பலன்களை எல்லாம் மிக விரிவாக நம்முடைய ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிறார். வக்கர பயிற்சினா சனி பகவான் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த 3ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதம், உத்திரட்டாதி 1ஆம் பாதம் வரைக்கும் பயணம் பண்ண போறார். எப்போ வக்கர பயிற்சி ஆகிறது? ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வக்கர பயிற்சி ஆரம்பிக்கிறது. வக்கர நிவர்த்தி நவம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வக்கர நிவர்த்தி ஆகிறது. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார். ஜோதிட சாஸ்திரத்தில் வக்கர கிரகங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஒரு கிரகம் நேர்கோட்டில் இருந்தால் என்ன பலன், வக்கரமாக இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதுல நிறைய மாறுபாடு இருக்கு. ஆகவேதான் இந்த வக்கர பயிற்சி பலன்களுக்கு நம்ம மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வக்கர பயிற்சி காலத்தில் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்னா, தான் ஏற்கனவே செய்த ஒரு செயல், ஒரு காரியம் பண்ணிருக்கோம், அந்த காரியம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப அந்த காரியம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, நம்ம என்ன பண்ணினோம், என்ன தப்பு பண்ணினோம், அதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்லாம் இந்த காலகட்டத்தில் யோசிப்பாங்க. இரண்டாவது விஷயம் ஒழுக்கம், நேர்மை, வாழ்க்கையுடைய விழுமியங்கள். இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலத்துல சனி பகவான் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பார். மூன்றாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம், அது தப்பா போயிருக்கோம், எதனால தப்பா போச்சு அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கை படிப்பினைகள். சில பேர் இப்போ பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தப்பா போயிடும். ஸோ சனி பகவான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போறார். வேலை தொடர்பான விஷயங்கள்ல இந்த பதிவில் நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அதை கேட்டு நடந்து கொள்வது என்பதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலத்தில் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் தவறாக போய்விடுகிறது. ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம ராசிக்கு என்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன பரிகாரம் செய்வது நமக்கு நன்மை எல்லாம் விரிவாக இந்த பதிவில் உங்களுக்கு நான் வழங்க போகிறேன். மகர ராசிக்காரர்களுக்கு பிறக்கிறது பொற்காலம். மிக மிக யோகமான ஒரு நேரம் மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ஆல்ரெடி உங்க மேல பதிஞ்சிருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஆற்றலை அந்த குரு பகவான் தந்துருவார். மனசுல ஏற்பட்ட கஷ்டம், களங்கம், பிரச்சனைகள், உங்களை சுற்றி வர இருக்கக்கூடிய சூதுவாது எல்லாத்தையுமே விலக்கி விட்டு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அற்புதமான கிரகம் குரு. அந்த குரு உங்களை பார்க்கிற, அது பெரிய யோகம். மகர ராசிக்காரங்களுக்கு குரு நீச்சமாகிறது ராசியில இல்லைங்களா? அவங்களுக்கு குரு உச்ச குருவா இருந்து இப்ப பார்க்கிறாரு போது நிறைய நன்மைகள், ஆன்மீகத்தினால் நன்மைகள். கோயிலுக்கு போகணும், நிறைய சாமி கும்பிடணும். மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காது மூக்கு தொண்ட பிரச்சனைகள் எல்லாம் வக்கரச்சனி கொடுப்பாரு. கழுத்துல பிரச்சனை கொடுப்பாரு, முதுகு தண்டு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், நரம்புகள்ல பிரச்சனை, கை கால் நடுக்கும், உடம்புல பிரச்சனை, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் மகர ராசிக்கு. என்ன காரணம்? ராசிக்கு உடையவர் 3ஆம் இடத்துல வக்கரம். எந்த ஒரு முயற்சி செய்கிற போதும் அந்த முயற்சியில கூடுதல் கவனம் செலுத்தணும். எனக்கு உடம்பெல்லாம் பாதிச்சா பெரிய சிக்கலாயிருமாங்க அப்படின்னா அப்படிலாம் பயப்பட வேண்டாம். இந்த சிக்கல்கள் வரும் சொன்னேனே தவிர சிக்கல்கள் உங்களை பெரிய அளவுக்கு பாதிக்கும்னு சொல்லலை. ஏன்னா குரு உங்களை பார்க்கிறார், உச்ச குருவே பார்க்கிறார், அதனால அந்த பிரச்சனை இருக்காது. இருந்தா கூட பிரச்சனையுடைய சுவடு தெரியத்தனை செய்யும். 3ஆம் இடத்துல சனி வக்கரம்னா முயற்சிகளில் கவனமாக இருக்கணும். புது முயற்சி ஒன்று பண்றீங்க, யாராவது நண்பர் சொல்றாரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கிடுவோம், இந்த தொழில் எல்லாருக்கும் ரொம்ப லாபமாக போகுது, நம்ம செய்வோம்னு சொல்றாருன்னா அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் வக்கரச்சனி, இதை கவனமாக தான் வைக்கணும். புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம். ஏன்னா நல்லா இருக்க ஒரு முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பின்வாங்கிடுவீங்கன்னு அர்த்தம். ஏகப்பட்ட பணத்தை முதலீடு போட்டு செய்து ஒரு தொழில் சரியில்லைன்னு சொல்லி பின்வாங்கினீங்கன்னா அது சரியா இருக்காது. அதே போல நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அனுபவம் இல்லாத நண்பர்கள், அவங்களோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க, அப்போ பிஸ்னஸ் சரியா நடக்கலைன்னு பாதியில் விட்டுருவீங்க. அப்போ இதெல்லாம் கவனமா இருக்கணும். சில பேர் ஆர்வ கோளாறுல தொழில் ஆரம்பிப்பாங்க, தொழிலை பற்றின பெரிய நாலேஜ் இருக்காது,
ஒரு கடை போட்டிருப்பாங்க. அந்த கடைக்கு வந்து பெரிய கூட்டம் வரல அப்படின்னு ஏதோ ஒன்று தோணுது, உடனே கடையை மூடிடுறது வேம்பாங்க. அது இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நடக்குது. அதனால வக்கரஜனி காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம், கடுமையா உழைங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்கள், அந்த படிக்கிற மாணவர்கள் நம்ம வீட்டில் இருக்காங்க வச்சுக்கோங்க, மகர ராசிய மாணவர்கள், அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்களான்னு பாருங்க, நல்ல நட்பு இருக்கான்னு பாருங்க. வேன்ல போய் ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த வேன்ல போகக்கூடிய இதுல கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல நண்பர்களா இருக்கா பாருங்க. ஏன்னா தவறான பழக்க வழக்கங்கள், செல்போன்ல தவறான விஷயங்கள் பார்க்கறது, அதெல்லாம் இப்ப மகர ராசி இளம் வயது உடையவர்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். சனி வக்கரமா இருக்காரு, அதனால அதுல கவனமா இருக்கணும். சமூக வலைத்தளத்துல பதிவுகள் போடுகிற போது அந்த பதிவுகள் வந்து தவறான பதிவுகள், உங்க கருத்துக்கு ஒத்து வராத பதிவுகள் இருந்தா போடாம விட்டுருங்க. பதிவுகள் போடுவதனால சிலருக்கு பிரச்சனை வரும், தவறான கருத்துக்களை பதிவிடுவதனால சிலருக்கு பிரச்சனை வரும். மகர ராசிக்காரங்க அதுல கவனமா இருங்க. போக்குவரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். வெளியிடங்களுக்கு பயணம் செய்கிற போது, வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போறீங்க, போகும்போது உங்க டாக்குமெண்ட்ஸை பத்திரமா வச்சுக்கிடு. அதே மாதிரி அஞ்சல் வழி கல்வியில படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல கவனத்தை அதிகப்படுத்தணும். அதாவது படிச்சிருக்கேன், சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன், சில பேர் சில கம்பெனியில வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க, உண்மையா படிச்சிருக்க மாட்டாங்க, தவறான சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க, தவறான அனுபவ சான்றிதழ்கள் கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு சில சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால கூடுதல் கவனமாகத்தான் இருக்கணும். பயணங்களின் போது கூடுதல் அக்கறையா எடுக்கிறது அவசியம். காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குங்கிறத மறுக்க முடியாது. அப்ப என்னங்கள் நன்மைகள் நடக்கும்? உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் குரு பகவான் காப்பாற்றுவார். சுய புகழ், கௌரவம், அந்தஸ்து கூடும், நல்ல பண வருமானம் கூடும். நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டிருந்தா திருமணம் கைகூடும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். செய்யற முயற்சிகள்ல அப்பப்போ தடை வருது, இதை அனுபவத்துல நீங்க பார்க்கலாம். எந்த தடை வருதுன்னு கவலைப்படாதீங்க, உங்க முயற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்க, அதுல வெற்றி கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை கிடைக்கல, ஒரு தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ணா திருப்பி இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு இருக்கும். ஒரு தடவை பரீட்சை எழுதிருப்பீங்க, திரும்பவும் பரீட்சை எழுதக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு வரும். செய்யற காரியங்களை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய அவசியம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு அப்படித்தாங்க உண்டு, கிரக சூழ்நிலைகளும் அப்படித்தான் எடுத்து காட்டுது. அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்த நன்மைகள் குரு பகவானால் ஏற்பட போது பாருங்க, சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக, நீங்க யாரை வழிபட்டா நிம்மதி பெருகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சேலம் ராஜகணபதி போய் வழிபட்டீங்கன்னா நன்மைகள் பெருகும். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ சனி வக்கர பயிற்சி காலத்தில் நீங்க மறக்காம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க. இதை விடக்கூடாது. ஏன்னா ஹெல்த் ரீதியா ப்ராப்ளம் இருக்கு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெயை நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதில் ஒரு மிளகாவத்தல் போடுறது, சில பேர் சில மிளகு போடுவாங்க, நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வைத்து தேய்த்து குளிக்கணும். சனிக்கிழமைகளில் ஆண்களும், வெள்ளிக்கிழமைகளில் பெண்களும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது விஷயம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும். யாருக்கெல்லாம் அந்த உதவி தேவைப்படுதோ அந்த உதவியை செய்யணும். சில பேர் உதவி செய்யுங்கன்னு சொன்னா, நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன் சார், எனக்கு திடீர்னு தோணுச்சு சார் ஒரு டீயை வாங்கி கொடுத்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன், குடிச்சாரு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. அவங்க குடும்பத்துக்கு என்ன உதவி தேவை என்பதை ஆத்மார்த்தமாக செய்யுங்கள். நான் இப்ப செய்துட்டேன், எனக்கு உடனே பலன் கிடைச்சிடும், அந்த எண்ணத்துலலாம் செய்யாதீங்க. நாங்கள் இங்கே தொண்டு செய்யுங்கள், தானம் செய்யுங்கள் என்பது ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய தானங்களை சொல்றோம். அப்ப சனி வக்கர பயிற்சி காலங்களில் நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் மிக நல்லது. மூன்றாவது, திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் திருமணம் செய்ய முடியாத கஷ்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கு பாருங்க, அந்த பெண்களுக்கு திருமணத்திற்கு தாலிக்கு உதவி செய்யுங்க, திருமணம் நடப்பதற்கு உதவி செய்யுங்க, இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். நாலாவது விஷயம், வேற என்ன பரிகாரம் நீங்க பண்ணலாம் அப்படின்னா, தூய்மை பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க யாருக்கோ தான தர்மம் செய்யறீங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இறைவனுக்கு நம்ம தொண்டு செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தூய்மையாக அன்பாக தான தர்மம் செய்து பாருங்கள். இந்த வக்கர சனி பயிற்சி காலம் மிகப்பெரிய நன்மையை தரும். இங்க நான் உங்க ராசிக்குரிய பொதுவான பலனைத்தான் சொல்லியிருக்கேன். அவரவர் ஜாதகப்படி இந்த வக்கர சனி பயிற்சி காலம் உங்க ஜாதகப்படி பெரிய பலன்களை கொடுக்கும். உங்க ஜாதகத்துல கடுமையான தோஷங்களை சிலருக்கு இருக்கலாம், வேலை பிரச்சனைகள் இருக்கலாம், மனநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கடுமையான தொந்தரவு இருந்துச்சுன்னா
உங்க ஜாதகத்துடைய திசா புத்தியும் உங்க ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார், இந்த வக்கரச்சனி எப்படி இருக்காரு தொடர்பு பார்த்து நமக்கு அதுக்குரிய பரிகாரங்கள் பண்ணணும். அப்படி உள்ளவர்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே போல ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.